கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த டைம் வந்து நம்ம மீன் குழம்பு சாப்பிடும்போதும் கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டே இன்னும் டபுள் மடங்காக தான் இருக்குது. அதையும் மண்பானையில் வச்ச குழம்புனா சொல்லவே வேணாம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எண்ணெய், அதுக்கப்புறம் வெந்தயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புளியை கரைச்சி அதில் 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து நல்லா மசிற அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அதையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ண வேண்டியதான். ஃபிஷ் நல்லா அதோட பச்சை வாசனை போகணும். போனதுக்கப்புறம் ஒரு கொதி 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் மீனெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 to 25 நிமிஷம் வச்சோம்னா போதும். நல்லா கொதித்து அப்படி மீனில் மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.